உண்டாக்கும். பார்க்க போலாமா இல்ல வேணாமா? கோயில போய் வாக்கு கேட்டு வந்து உட்காருங்க. அது அப்படித்தான் முன்னேற்கல. விவசாய பெருங்குடி மக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, ஏப்பா என்ன வந்தீங்களே வராதீங்களே? யாரியா வந்தாங்க, யாரியா வரல? யாரது 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 நான் எனக்கும் தெரியவில்லை. அவருக்கு தெரியாம நோவி. என்ன நோவு? வலிச்சி. யாரியா வந்தாங்க, யாரியா வரல? அடுத்து குழந்தை அழுவுது. அழுவுற குழந்தை அடியில போட்டு உட்காருங்க. மடியில் போட்டு உட்கார சொன்ன. அடியில போட்டா குழந்தை என்னத்துக்குடா வருது? யாரு வந்தாங்க, யாரு வரல? ஜங்ஷன்ல இறங்க. எல்லாம் இறங்கணும் பார்க்கலாம். எண்ணம் விவசாய பெருங்குடி மக்களே, ஆமா என்ன வந்தீங்களே வராதீங்களே? யாரியா வந்தாங்க, யாரியா வரல? நம்ம என்ன கூட்டு பார்க்க வந்தீங்களே வராதீங்களே? சரி சரி. ஏன் என்ன போட்டீங்களே போடாதீங்களே? எங்கயா போட்டது, என்னையா போடுற? அட பைத்தியம், ஒரு சிறப்பு வெத்தலபாக்கு கோயில போட்டு வந்திருக்கோம். அட வெத்தலபாக்கு கோயில போட்டீங்களே போடாதீங்களே? சரி சரி. ஏ தம்பிங்களா, இன்னும் கழுவுனீங்களே கழுவாதீங்களே? அங்க போய் மாதிரி கழுவிட்டு வந்துட்டாங்க. என்ன போச்சவா? இத்தனை வயதுக்கு வந்தீங்களே, இன்னும் வயதுக்கு வராதீங்களே? எப்படா வயது என்று ஏங்கி தவிச்சிருக்கோம். 80 வயசு பாட்டிமார்களே, 80 வயசு பாட்டி வயசு. நம்ம இப்பதான் வந்திருக்குது. உனக்கு வாசல் தான் வெயிட்டிங். வா. அப்புறம் நம்ம தான் தூர் ரவுடி. வயசு பாட்டி இப்ப வயசுக்கு வந்தா என்ன, வரலனா? பாட்டியோட சின்ன சின்ன பேத்திமார்கள். அட பாட்டியோட பேத்திமார்களே, இன்னும் கல்யாணம் ஆனவங்களே. சரி. இன்னும் கல்யாணம் ஆகாதீங்களே. ஆகாதவங்களே. எப்படா கல்யாணம் ஆகும்? சரி. நாமளும் ஒரு போர்டு போடலாம். என்ன கழுத்துக்கு மண்டமாலியா? இல்ல மொல்ல மொல்ல மெல்ல நட மெல்ல நட அமரு 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 அம்மா. அப்படி வந்து முன்னாடி உட்காரணும். அண்டங்காக்கா கொண்டக்காரி. அது அம்மாடா, பெத்த தாய்க்குளம். சரி, இருந்தாலும் இருக்கட்டுங்க. இது தாய் இல்ல, என்ன கொல்ல வந்த பேய். அது அங்கவை, இது சங்கவை. அதனால என்ன கூத்து பார்க்க வந்தீங்களே, சரி, அனைவற்ற பேருக்கும் எங்களது அலைகடல்களை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமர்ந்திருக்கும் என் ரசிக பொதுமக்களே, கலைமகள் நாடக சபா கலைக்கில் சார்பாக கோமாளி நெஞ்சார்ந்த முதல் கண் வணக்கம். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா போட்டு தூக்கிட்டு போற?
வந்தது வரது பொட்டி தூக்கிட்டு போறியே யா என்ன ஆச்சு யா பொட்டி தூக்கிட்டு போனா யோ இது என்னோட பொட்டியா என்னது இது என்னோட பொட்டி அண்ணா ஓ உம்பிட்டியா உன் பொட்டியான்னு கேட்டா என்னோட பொட்டிப்பா உன் பொட்டியா ஆமா யோ ஏய் இப்படி பொட்டி தூக்கிட்டு போறியே ஏன் என்ன காரணம் ஏப்பா கஷ்டப்பட்டு செலவு பண்ணி 30-35,000 சம்பளம் போட்டு கூத்துறாங்க ஆமா கூத்தாரு நாம உற்சாகமா இருக்கணும் சரி கூத்துறீங்க அவங்க உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு கை தட்டினா சரி ஒருத்தரோட கை தட்டல ஒருத்தரோட கை தட்டி இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டினா என்னை கூத்தாடுவேன் என்னை கூத்தாடுவேன் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போயிருவேன் ஏய் அப்பா நீ சொல்றப்ப எல்லா பக்கத்தால அக்கம்பக்கத்தால பேசிட்டு இருந்திருப்பாங்க பேசிட்டு ஆமா சரி சரி அதனால நீ சொன்னது யாருக்கும் தெளிவா கேட்டிருக்காங்க ஆமா அதனால உங்களோட அருமை பெருமைகளை எடுத்து சொல்லி விடியறதுக்குள்ளார இந்த ஊர்ல உங்களுக்கு வாங்கி வைக்கிறேன் என்ன பண்ற வாங்கி வைக்கிறேன் என்ன உதையா உதைய வாங்கி வைக்கிறேன் அட அப்படி இல்லப்பா கை தட்டல் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் கைதட்டல் ஆமா சொல்லட்டுமா சொல்லு கேளுங்க சபையோர்களே கேட்காதீங்க சபையோர்களே யாயா நான் கேளுங்க அப்படிங்கற நீ கேட்காதீங்க அப்படினா அப்ப சொல்றது மட்டும் நான் பைத்தியக்காரா சொல்றவங்க பைத்தியக்காரா தெரியுதா அதனால கேளுங்க சபையோர்களே நமது ராயில் பப்புனாக வட்டவர் நமது ஊருக்கு முதல் முறையா வந்திருக்கிறாருங்க ஆமாங்க நான் முதல் முறையா வந்திருக்கிறேன் சரி பெருக்காம முறையா வந்திருக்கிறேன் முதல் முறை இல்ல எரும முறை இல்லப்பா முதல் முறையாக ஆனா உள்ள இருந்து வெளிய வந்திருக்காருங்க ஆமா உள்ள இருந்து நேத்தா நீங்க ஆயால எடுத்துட்டு வெளிய வந்தாங்க ஜெயிலுக்குள்ள இல்லப்பா அதாவது மேக்கப் பண்ணிட்டு உள்ள இருந்து வெளிய வந்திருக்கிறீங்க ஓ மேக்கப் ஆமா அதனால விடிய வரைக்கும் அதனாலங்க நமது ராயில் பப்பனா வட்டுவர் அதனால விடிய வரைக்கும் உங்களை எல்லாம் சிறந்த முறையில் நமாஸ் செஞ்சு கோமாளிகளை சிரிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் ஒரே இடத்துல ஜோரா வேகமாக கேட்டுட்டு பார்க்கலாம் சாமி கூத்துட்டாங்கன்னு தெரியல சிவசிவாங்குதே என்ன சாமி நான் கை தட்டுல தான்டா கேட்டேன் சரி எல்லாம் நல்லா கை தட்டினாங்க இந்த ஆயா எப்பறா கை தட்டு எப்பறா கை தட்டு கோமாளி நாசமா போவான் அவன் நடுவீதியில போவான் அவன் உருப்படி இல்லாமல் உன்னாலதான் என் உசுறு போறது எழுதி வச்சுக்கிறேன் என் சாவுக்கு காரணம் பண்ணப்பூ பழனியம்மா வள்ளியா வள்ளி அதனால கை தட்டல எப்படி பலமா வந்தது இல்ல அதனால அண்ணா என்ன பார்த்தா இருந்தாலும் எங்க ஊருக்கு புத்தமுசா யாரங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்க 2 கை எடுக்கிறது வழக்கங்க என்னதுனா 2 கை எடுப்போம் 2 கை எடுத்தீங்களா 2 கை எடுத்து போடுங்க கொடுவால எடுத்து மணி கட்டோனே சரி அப்புறம் சோத்துக்கு கொடுவ கட்டி எடுக்கிறது சொல்ல தமிழ்நாட்டு வழக்கு எப்படி நம்ம ஊருக்கு யாரோ புத்துமுசா வந்தாங்கன்னா 2 கை எடுத்து இப்படி வணக்க வைக்கிறது வழக்கம் வணக்கம் பலமுறை சொன்னேன் திருவடி பணிந்தேன் வணக்கம் எங்க ஊருக்கு புத்துமுசா வந்திருக்கிறதுனால உங்களை நான்
பேர் வச்சு கூப்பிடுறேன். என்ன பேரு? என்ன பேர் வச்சு கூப்பிடுறேன்? யோ யாயா நீ ஓரி ஓரி ஓரின்னு கேக்குறீங்க? யார பார்த்து ஓரினே? உன்னை பார்த்து ஓரினே. சண்டாளா என்ன பார்த்து ஓரிங்கற? ஆமா நான் ஓரியா? நீ ஓரி ஓரி ஒப்ப ஓரி ஓரி அம்மா ஓரி ஓரி தாத்தா ஓரி ஓரி பாட்டி ஓரி ஓரி பெத்து ஓரி ஓரி பிறப்பு ஓரி ஓரி கொள்ளகார ஓரி ஓரி பொட்டிகார ஓரி ஓரி மத்தகார ஓரி ஓரி ஓரிங்கறியா? ஆமா டேய் ஏய் ஓரி ஓரிங்கறியா? ஆமா ஆறடா ஓரிங்கற பாடா ஏய் எனக்கு வந்துட்டே கோவம். ஏண்டா பந்தகால? என்னது? பந்தகால பிடிச்ச. ஏய் அது கூட்பாக வந்தகாலடா. எது வந்தகால? கூட்பாக வந்தகால. நல்ல வேளை கால பிடிச்ச. சரி. இவனு குஞ்சினா ஆவாது. என்ன குஞ்சி? கோழி குஞ்சி. சரி என்னமா அவன குஞ்சி எப்படி மோறறான்? தம்பி பாதுகாப்பு கவசம். யார் கால பிடிச்ச? யோ அவன் என்ன பார்த்து ஓரின்னு கூப்பிட்டானே. வந்ததே கோவம். வெர்டிகால் புடிங்க அடிக்கலாம்னு போயிட்டங்க. யாங்கால தான் பிடிக்கிறது? வெர்டிகால் பிடிச்சா? சரிண்ணா அண்ணா அதனால இந்த பையன் விட்டா என் கொஞ்சம் பிடிச்சிட்டு வரான். யோ அதனால ஓரிங்கிற பேரு வேணாங்கற. அதனால ஓரிங்கிற பேரு வேணாங்கற. அதனால யோ உன்னை பார்த்தா பங்கார கோடிங்க தெரியுதுங்க. யார் என்ன பார்த்து? ஆமா என்ன பார்த்து பங்கார கோடிங்க? ஆமா ஏன்னா பங்கார கோடிங்க கிடையாது. சரி அவனை பார்க்கணும்னா அடையாளம் சொல்ற பாத்துக்குவியா? எப்படி சொல்லு? பங்கார கோடிங்க பார்க்கணும்னா சரியா அம்மாயிசை கூடு இருட்டாக்கணும். ஏய் அமாவாசை நாள்லாம் வீடு இருட்டா இருக்காம வேற லைட் போட்டாதாயா இருட்டு இல்லாம இருக்கும். அமாவாசை நாள் இருட்டாக்கணும். சரி அவன் நட்ட நாடு வீதியில பூந்து சுடுகாட்டுக்கு போறான். சுடுகாட்டுக்கு போய் நடு சுடுகாட்டுல என்ன நினைச்சான்னு தெரியல அண்ணா. ஓ நடு சுடுகாட்டுல வாயால போட்டு நோண்டுறான். தப்பா புரிஞ்சுக்கிற? நீதான் ஆயால போட்டு நோண்டுறானா? ஆயானா அது தப்பா புரிஞ்சுக்காரு. அப்புறம் ஆயானா அம்மன் பெரியாண்டுச்சு. அம்மன் பெரியாண்டுச்சு அம்மன. அம்மன் பெரியாண்டுச்சு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு சரி 3 பேர்ல எடுத்தது உள்ள விடுறான். எதுல? கோலாயில 3 பேர்ல எடுத்து எதில விடுறான்? விபூதிடா. அட விபூதி. ஆமா விபூதி எடுத்து பட்டப்பட்டி எட்டுக்கிட்டு என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் புடுக்க எடுத்து கரகரன்னு சுத்துறான். அங்க போய் ஆட்டாடு. அந்த சுடுகாட்டுல போய் எதுக்கு அவன் எடுத்துட்டு குடிச்சு ஆட்டிட்டு இருக்கான்? வெங்கல குடுகுடுப்பு. ஆனா வெங்கல குடுகுடுப்பு எப்படி வேண்டாம்? எப்படி? கரெக்டா வேண்டும். கரெக்டா வேண்ட மாதிரி குடிப்பியா? பிடிக்கிறேன். என்ன படம் முடிஞ்சு போன மாதிரி வராங்கல்ல? படம் பார்த்தாலும் அலுப்பாய் போச்சு போறா. அப்படியே பாக்க அப்படி பார்க்கலாம். பிடிக்கிறீங்க. அப்படி பிடிச்சிட்டேன். இன்னும் தூக்கு. இன்னும் தூக்குறதா? தூக்கணும். தூக்குறேன். இன்னும் தூக்கு. தூக்கிட்டேன். இன்னும் தூக்கு. தூக்கிட்டேன். இப்போ விடு பார்க்கலாம். ஏன்னா உன்னோட நிக்கிறது என்னோட கம்மி போச்சு. கண்ணே ஓ நீ நல்ல டாக்டரா பார்க்கணும். என்னாச்சு? உனக்கு தலவு பெருத்துக்குச்சு. எங்கடா ஏன் தலவு பெருத்து? ஏன் தலவு பெருத்து நீங்க கூட போய் பார்த்தா? நல்ல லேபர் டாக்டரா பாரு. அவருக்கு மாத்திரை கம்மியா கொடுப்பாரு. ஆமா சரிங்க. கரெக்டா அப்படி. புடிச்சிட்டேன். பிடிப்பியா? வேண்டு. அம்மா 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 சத்தமா அம்மா அம்மா. ஆமா பிச்சைக்கார வந்துக்கற பிச்சை போடுங்க. அம்மா வேண்டறா. அட அம்மாவை வேண்டறது. அம்மா அம்மா ஓ தாயே. ஓ தாயே. அம்மா அம்மா ஓ தாயே. ஓ தாயே. தாய்மாரெல்லாம் கூத்த பாக்குறாங்க. ஏடா சொல்ற? நீ சொன்ன மாதிரி தான் சொன்ன. அம்மா அம்மா ஓ தாயே. ஓ தாயே. கபடி கப்பு வச்சுட்டு அடி விழுவுதுன்னு தெரியுது. அந்த கபடி கப்பு வச்சுட்டு வரணும். கோழி மிதிச்சு கரெக்டா வேண்டு. அம்மா தாயே. அம்மா தாயே. அம்மா சொல்லடி. அம்மா சொல்லடி. ஓயா கெல்லடி. எங்க ஆயா கெல்லடி இல்லாம நான் பொம்மரியா? ஆயா சொல்லடி. ஆயா சொல்லடி. புக்கமட்டி மாறி. புக்கமட்டி மாறி. பொய் சொல்லாத. பொய் சொல்லாத. உசாராங்க. எப்படி? பொய் சொல்லாத. பொய் சொல்லாத. பொய் சொல்லாத. பொய் சொல்லாத. ஏய்
தினமும் கோமாளி வேஷம் போடுறேன். விடிஞ்சா 2000 ரூபாய் 2500 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். குடிக்கிறது தான் குடிக்கிற. அதாவது ஒரு 150 ரூபாய் சேர்த்து போட்டு ஒரு நல்ல கோட்டரை வாங்கி குடிக்க கூடாது. 300 ரூபாய் போட்டு நல்ல கோட்டரை குடிக்கணுங்க. நல்ல கோட்டரை குடிக்க வேண்டியது. ஏன்டா நீ வேற 290 ரூபாய் சரி ஓல்டு மங் கோட்டர். அத குடிச்சா வண்டி எப்படி போகுது? எப்படி போகுது? அப்படி ஸ்மூத்தா போகுது. அப்படியே நேரா ரோட்ல நேரா போகுது. அப்படி போகுது. அப்படி போகுது. அதே இந்த மானிட்டர் குடிச்சு விட்டா வண்டி அப்படி சவுண்ட் போடுது. அட வண்டி அப்படி சவுண்ட் போடுது. ஆமா சரி சரிங்க. ஆனா கூத்து தான் எடுத்து போய் ஒரு 4 பேருக்கு கூட்டு வா பாக்கணும். அதனாலயே அப்படிப்பட்டவங்க எங்களை பார்த்தா தெரியலையா? நைட்டு வேலைக்காரங்க. நைட்ல வேலை, பகல்ல தூங்குவோம். நைட்டு வேலை, பகல்ல தூங்குவோம். சோத்துக்கு தூங்குவோம். பண்ணுங்களேன். கூட சேர்ந்து நானும் அப்படியே பேசுறேன். நைட்ல வேலை அப்படின்னா நாங்கள் தான் அரித்தாதர்கள். அரித்தாதன் செத்து போயிட்டாரு. எங்கட அரித்தாதன் செத்து போயிட்டான். எங்களை பார்த்தா தெரியல. நாங்கள் தான் தட்டும் வீணை பிள்ளைகள். ஓ தட்டுவாணி பிள்ளைகள். யாரா தட்டுவாணி பிள்ளைங்க? அதுவும் புரியல. அட அப்படி இல்லப்பா, நாங்கள் தான் நாடகாரங்க. நாடகாரங்க. மைலேஜ் எவ்வளவு தருது? எதுக்கு? வாடகைக்காரு. என்ன வாடகைக்காரன்னு சொன்னேன்? அப்படி இல்லப்பா, நாங்கள் தான் தெருக்கூத்து கலைஞர்கள். கல்லாட்டு குட்டி அசல் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மென்னுகிட்டே இருக்கு விடிய விடிய. நாங்கள் தான் தெருக்கூத்து கலைஞர்கள். தெருக்கூத்து கலைஞர்கள். ஆமாங்க. பார்சல் வந்துருச்சு. யாரு சாப்பாடு? அதனால எனக்கு ஒரு நாடகத்துல பாட்டு வேணுங்க. அட ஒரு நாடகத்துல பாட்டு வேணும். எடு ஆயத்து எடு. அம்மா அம்மா. அதனால உங்களுக்கு ஒரு நாடகத்துல பாட்டு வழங்குறீங்க. நாடகத்துல பாட்டு. சரி உங்களுக்கு என்ன நாடகத்துல பாட்டு வேணும்? உனக்கு என்ன நாடகத்துல பாட்டு வேணும்? எனக்கு இந்த 7 மணிக்கு போடுவாங்கல்ல சன் டிவி கயல் நாடகம், அதுல ஒரு பாட்டு பாடு. நான் அந்த நாடகத்துல பாட்டு பாடுறேன். அப்படி இல்லப்பா, தெருக்கூத்து நாடகத்துல எத்தனையோ பாகம் இருக்குது. அதான் எத்தனையோ நாடகம் இருக்குது. மகாபாரதம், சிவபுராணம், கந்த புராணம், விஷ்ணு புராணம், இந்த நாவல்ஸ்னு சொல்லக்கூடிய எண்ணற்ற இதிகாசங்கள் இருக்குது. நாங்க அதுல ஏதாவது ஒரு கதை எடுத்து தெருக்கூத்து ஆடக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள். அதுல ஏதாவது பாடுவீங்க? ஆமா. சியாமஞ்சண்டை ஆடுவீங்களா? சியாமசண்ட நாடகமா? சியாமஞ்சண்டை கூத்து ஆடுவீங்களா? ஃபேமஸான நாடகத்துல பாட்டு கேட்டிருக்கிற அந்த நாடகத்தையே அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கிறோம். கரைச்சியா? குழம்பு வைக்கலையா? கரைச்சி குடிச்சிருக்கிறீங்க? அப்படி இல்லப்பா, அந்த நாடகத்துல ஆடுறதுல பேர் போறவனுங்க. ஆமாங்க. அப்படியா? அதனால ஃபேமஸான நாடகத்துல பாட்டு கேட்டீங்க. நான் எங்க பாடுட்டோம்? இங்கே பாடு. அப்படி இல்லப்பா, ஃபேமஸான நாடகத்துல எத்தனையோ பிரிவு இருக்குது. நான் எந்த பிரிவுல பாடுட்டோம்? இங்க இருந்து மடன்னு போறேன். சரி, தாரமங்கல பிரிவு நின்னுக்க. அங்க இருந்து பாடிக்கிட்டே வா. நாங்க கூத்தாடி சம்பளம் பிரிச்சு நாங்க வீட்டுக்கு போயிருவோம். சரி, நீங்க வந்து படுத்து தூங்கிட்டு போயிரு. அப்படியே கேட்டேன். அப்படி இல்லப்பா, ஃபேமஸ் அந்த நாடகத்துல பாட்டு கேட்டீங்கல்ல, நான் எந்த அதாவது கிளையில பாடுட்டோம்? எந்த கிளை? ஆமா, அந்த இந்த பக்கம் போற கதையை விட்டுரு. உள்ள போனீங்கன்னா ஊனி போடுவாங்க. இந்த பக்கம் போற கதையை விட்டுரு. உச்சி கவையில ஏறி நின்னுட்டு அப்படி நின்னுட்டு பாடு. ஏண்டா நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்ன ஃபேமஸ் அந்த நாடகத்துல எத்தனையோ கட்டம் இருக்குதுங்க. நான் எந்த கட்டத்துல பாடுட்டோம்? கேட்க வேண்டியது. இந்த கட்டத்துல பாடு. என்ன எது கேட்டாலும் எனக்கு முழுக்க பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அட அப்படி இல்லப்பா, ஃபேமஸ் அந்த நாடகத்துல நான் எதுல பாடுட்டோம்? குழாயில பாடு. நான் கூத்தாடி போக மாட்டேன். அப்படி இல்லப்பா, ஃபேமஸ் அந்த நாடகத்துக்குன்னு எங்க செட்ல ஒரு தனி வாத்தியார் வச்சிருக்கிறோம். தண்ணி வாத்தியாரா? தனி வாத்தியார் இல்லப்பா, ஒரு தனி வாத்தியாரே வச்சிருக்கிறோம். அவர் வர சொல்லுவாங்க. வராரு பாரு. வர சொல்லுவாங்க.